எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா நாகபஞ்சமி அன்றைக்கி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த ஆடி மாதம் இந்த மாதிரி தான் செம்ம பிஸியான ஒரு பூஜா டேஸ்லாம் நிறைய வந்து இருக்கும். இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால பிரணவக்குட்டி ஸ்கூல் கிளம்பிட்டா. ஸோ நமக்கு வந்து மார்னிங் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து இப்போ இந்த மாதம் அப்படின்னா நிறைய வந்து அந்த பூஜை டேஸ்லாம் வரும். ஸோ மார்னிங் வந்து நம்மளால் உட்காந்து பொறுமையாக ஹெவியாக இருந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது பட் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் தைராய்டு வந்து டேப்லெட் எடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்டே ஆகணும். ஸோ டேப்லெட் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும். டயர்டாகவே இருக்கக்கூடாது வந்தாலும் வந்து டயர்டெல்லாம் வந்து நம்ம துரத்தி விட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து வேலை இருக்கும். ஸோ இப்போ வந்து மார்னிங் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா ஆக்சுவலாக கஞ்சிங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கஞ்சி மாவு ரெடி பண்ணுவோம், தீர்ந்து போச்சு. ராகி பவுடர் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா திக்காக வந்து போட்டு குடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி அதையும் சாப்பிட்டுட்டு நம்மளோட ரொட்டீனை வந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து ஃபாஸ்டிங் இருக்குது, ஸோ இந்த டே ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியாது, இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு வேலை இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட டைம் இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதனால வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரெடி பண்ணலாம். நான் அதுக்கு 2 தேவையான பொருள் எடுத்துக்க போகிறேன். ஒரு 4 பாதாம். ஸோ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 4 பாதாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி பவுடர் வந்து எடுத்துக்கலாம். ராகி பவுடர் மோஸ்ட்லி நான் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருப்பேன். அப்படினால இந்த மாதிரி அரைக்க முடியாத டயத்தில் நம்ம நல்லா கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாவு கூட எடுத்துக்கலாம். 2 ஸ்பூனை நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா 1 கப் போகிற அளவுக்கு தாராளமாகவே இருக்கும். இப்போ இந்த பாதாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட பாதாம் இருந்துச்சு, பவுடர் இருந்ததுன்னா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். அதில் பாதாம் மட்டும் போடாமல் இதில் வந்து பாதாம், கொஞ்சம் வந்து முந்திரி, பிஸ்தா, அப்புறம் வந்து ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ப்ரிப்ரேஷனில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க ராகி மாவை இந்த மாதிரி ஒரு பிளைன் வானலியில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம்.
எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 1 கப் அளவுக்கு முந்திரி, 1 கப் பாதாம், ஒரு 4-5 ஏலக்காய் அண்ட் வந்து 1 கப் பிஸ்தா 3மே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பொடிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் அது வந்து அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா என்ன எதுவுமே பிரிக்கல, பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால நான் ஜஸ்ட் இந்த மாதிரி துருவி பாதாமையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்னிங் பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ பால் வேணுமோ, நமக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது போதும் அப்படின்னா இப்படி கூட குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பூஜைக்கு உண்டானது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பயிர் வந்து நான் நேற்றே நல்லா ஊற போட்டு ஒரு 5 hours ஊறினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி இந்த மாதிரி லைட்டாக முளை கட்டி வச்சுருக்கேன். இன்னும் வந்து முளை நல்லா வந்திருக்கலாம். ஸோ பெரிய பாக்ஸில் போடணும் போல் இருக்குது. நான் ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டேன். ஃபைன். அண்ட் பாதாமும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கேன். பாதாம் வந்து அப்பாக்காக ரெகுலராகவே அவங்களுக்கு கொஞ்சம் பாதாம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்க சிரமப்படாமல் இருப்பாங்க. ஏதாவது நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியோ பண்ண வரவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபிசியோ பண்ண வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாதாம் அண்ட் வந்து பால் நல்லா இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்துருவோம், பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அவங்க வந்து இன்னும் நோஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஃபுட்டு கொஞ்சம் நம்ம பார்த்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதனால இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருப்போம். அடுத்து ஸோ பூஜைக்கு உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் வந்து பச்சை பால் இருக்குது, அபிஷேகம்க்கு எடுத்திருக்கேன். அண்ட் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்க எல்லாமே அபிஷேகம்க்கு தான். அண்ட் வந்து பிரசாதம் பால் எப்போவுமே நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருப்போம். பால் காய்ச்சின பால், சர்க்கரை, ஏலக்காய் பொடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு வஸ்திரம் ரெடி பண்ணுவோம்ல, எனக்கு இது ரெடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இருக்கும், அந்த மஞ்சளும் குங்குமமும் வச்சதும். ஸோ அந்த பஞ்சு வஸ்திரம் ரெடி பண்ணி அதுவும் வச்சாச்சு. அண்ட் வாசலுக்கு வந்து இங்கேயும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சுட்டு நம்ம பூ வச்சிட்டோம் அப்படின்னா வாசல் வேலையும் முடிஞ்சுது. அடுத்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அண்ட் 9:30 10 o'clock வந்து பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டைமிங் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் கடைன்னு பார்த்தீங்கன்னா சாரீ கூட கட்ட முடியல. ஏன்னா பிரணவுக்கு ஸ்கூலு அண்ட் வந்து சாய்க்கு ஆஃபீஸ் மார்னிங் வந்து அந்த ஏர்லியாக அந்த 5 o'clockலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை கண்டினியூஸாக வந்து சரியாக இருக்குது. ஸோ புடவை கட்டினா கொஞ்சம் டைம் ஆகிடும். ஏன்னா நம்ம கட்டுற அழகு தான் வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் vlogல பார்த்துருப்பீங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். இங்கே வேலை முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் அவ்வளோ ப்ராப்பராக வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இது இயர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கடன்னு பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அப்பா சீக்கிரம் வந்து நார்மலாகி வரணும். ஸோ எல்லா பூஜையிலையுமே வந்து ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரே அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. செடி இருக்குங்க, செடிக்கு வந்து கொட்டிடலாம். ஏன்னா செங்கில் கொட்டுறதுக்கெலாம் வந்து மனசு வர மாட்டேங்குது. ஸோ வந்து செடியில் கொட்டுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு. மரத்துக்கு கீழே கொட்டிடலாம், இல்லைனா செடியில் கொட்டிடலாம். வரலட்சுமி நோம்பு இருக்குது, கொலு இருக்குது. கொலுலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அப்பா சூப்பராக செட் பண்ணி கொடுத்தாங்க அந்த படியில். அந்த வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இயர் வந்து அப்பா பண்ண முடியாது. ஸோ நானும் சாயும் கொஞ்சம் வந்து ஆள் சொல்லலான்னு இருக்கோம். இருந்தாலும் இடமும் கொஞ்சம் போகல. சொன்ன திங்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஹாலில் வெளியில் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம், அந்த ரூமில் கட்டில் போடணுன்றதுக்காக. ஸோ வரலட்சுமி நோம்பில் எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபைன், இப்போ வாங்க போகலாம். வீட்டில் எந்த பூஜையாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அப்பா பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்டிவாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபுல்லாக எல்லா வேலையும் வந்து செய்வாங்க, சுற்றி எங்கள் கூடவே தான் இருப்பாங்க. இந்த இயர் அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறோம். ஆனால் நிறைய சேஞ்ச் தெரியுது. அப்பாவுக்கு சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்காங்க. நல்லா அந்த கை பார்த்திங்கன்னா அதை பிடிக்கிறது, அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்குது அவங்கக்கிட்ட.
பட் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது எப்போவுமே பக்கத்து இருந்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்பா கிட்ட. இப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நமக்கு வந்து தோணுங்க. ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எல்லா சுச்சுவேஷனையும் வந்து ஹேண்டில் பண்ண பழகிக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு எண்ணம் வரும். இங்கே எல்லா வேலையும் பூஜையும் முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிளாக வந்து கடகடன்னு டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் நேற்று தான் போட்டேன் நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் இருக்கிற ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ். ஆக்சுவலாக ஸ்கின் கேர் ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு நான் இதை யூஸ் பண்ணும்போது. அதனால் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான 2 ரோஜா வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த பன்னீர் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அந்த வாட்டர் மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து முல்தானி மட்டியில் இதை கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு அந்த ஃபைனல்ஸ்லாம் தெரியுது, போஸ்ட்லாம் கொஞ்சம் லார்ஜாக இருக்குது அப்படின்னா முல்தானி மட்டி பன்னீர் அண்ட் வந்து முல்தானி மட்டி ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். ஸ்கின் நல்லா வந்து ஒரு டைட்டன் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக் இது. யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து அதில் ஒரு 2 மாய்ஸ்சரைசர் காட்டியிருப்பேன், அது கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இது பாடி பட்டறது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பட் இதில் என்ன அப்படின்னா வாசனைலாம் எதுவுமே இருக்காது, அப்படியே அந்த ரா ஸ்மெல் இருக்கும். நம்ம ஒரு கேஸ்டர் ஆயில் வாசனை இருக்கும் இல்லையா, ஸோ சேம் அதே மாதிரி இருக்கும். பட் அப்ளை பண்ணால் மேலெலாம் அந்த ஸ்மெல்லாம் வரல. பட் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே அதில் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து ஒரு ஒரிஜினலாக இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக தண்ணியில் கை வைக்கிறோம், ஆனால் வந்து கையில் எனக்கு ட்ரை ஆகும். ஸோ நான் அப்போ யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜெல் டைப். ஏன்னா என்னோடது வந்து ஆயில் ஸ்கின் அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணுறதுமே அந்த ஆயில் டைப்பில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஜெல் டைப்பில் இருக்கிறது யூஸ் பண்ணுவேன். இந்த மோகா பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அமேசானில் கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி வீடியோ தான். நெக்ஸ்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஹெல்த் ட்ரிங்க் அண்ட் வந்து இதை ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு, காலேஜ் போகிற பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப நல்லா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு இதை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நான் சொன்ன அந்த ஃபேஸ் பேக் 2மே ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.